Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் எல்லா மதில்களும் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறும்போது விழுந்து போகும். பிரியமானவர்களே, நீங்கள் இன்று களி கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நீ புலம்பியது போதும், பயந்தது போதும் என்று கூறுகிறார். இஸ்ரவேலர் நுழைய முடியாதபடி எரிகோ இறுக பூட்டப்பட்டிருந்தது. எலிசாவிடம் அவன் திக்கற்றவனாக விடப்படுவான் என்று தீர்க்கதரிசிகள் கூறினர். எதிர்மறை குரல்கள், மூடப்பட்ட கதவுகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். யோசுவாவையும் அவன் ஜனங்களையும் எரிகோவை விசுவாசத்துடன் சுற்றி வந்து 7ஆம் நாளில் களி கூர்ந்து வெற்றியோடு ஆர்ப்பரிக்குமாறு தேவன் கூறினார். அவர்கள் கீழ்ப்படிந்த போது எரிகோவின் மதில்கள் விழுந்தன. அதே வண்ணம் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் எல்லா மதில்களும் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூறும்போது விழுந்து போகும். வேதம் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்று கூறுகிறது. நீங்கள் களி கூற முடிவு செய்திருக்கிறபடியால் உங்கள் தலை உயர்த்தப்படும். இது உங்களுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். நாம் ஏன் களி கூற வேண்டும்? தேவனே உங்கள் பேரில் களி கூறுகிறார். வேதம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று கூறுகிறது. பிதா இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று கூறினார். தேவன் உங்கள் பேரில் பிரியமாயிருந்தால் நீங்கள் ஏன் பயத்தில் அல்லது துக்கத்தில் வாழ வேண்டும்? நான் தேவனுடைய பிள்ளை என்று சந்தோஷமாக கூறுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உங்களை பார்த்து இயேசு கூறுவதால் மகிழுங்கள். வேதம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று கூறுகிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்றும் வேதம் கூறுகிறது. உபத்திரவங்களின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்குள் களி கூர்ந்தால் உங்கள் வாழ்வில் அவரது ஜெயத்தை காண்பீர்கள். நீங்கள் களி கூறும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எதிரிகள் விழுந்து போவார்கள். இஸ்ரவேலருக்கு எதிராக நின்ற மக்கள் தங்களுக்குள் போரிட்டு கொண்டார்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாயிருந்தால் நீங்கள் களி கூறுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி அறிந்து கொள்வீர்கள். பின்பு வேதம் கூறுவது போல உங்கள் கொம்பு உயர்த்தப்படும், நீங்கள் ஆண்டவரின் பலத்தோடு நடப்பீர்கள். தேவன் தம் சொந்த பிள்ளை என்று உங்களை அழைப்பதை அறிவது எவ்வளவு சந்தோஷம்! அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் இருதயத்தை இந்த சந்தோஷத்தால் அவர் நிரப்புவாராக. அவருடைய சமூகத்திற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எரிகோவின் மதில்கள் யாவும் விழுந்து போவதாக. கர்த்தர் வேதம் முழுவதிலும் சந்தோஷத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் முதல் சந்தோஷமும் மிகப்பெரிய சந்தோஷமும் ரட்சிப்பினாலே உண்டாகும் சந்தோஷமே ஆகும். ஒருவன் ரட்சிக்கப்படும் போது முதலாவது அவனுக்கு பெரிய சந்தோஷம் வருகிறது.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் மனசாட்சி மிருதுவாகிறது. பாவ பார சுமை விலக்கி விடுவதினால் சந்தோஷம் உண்டாகிறது. இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து வாசம் செய்வதினால் அவனுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் உண்டாகிறது. ஒருவர் பெரிய தொழிற்சாலை ஒன்றை நிறுவி பெரிய செல்வந்தனாகிவிட்டார். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ சந்தோஷமில்லை. எப்பொழுதும் பதட்டமும் தன்னை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ என்கிற பயமும் அவரை வாட்டி வதைத்தன. தொழிற்சாலையின் நெருக்கடிகள் அவருடைய இருதயத்தில் சமாதானத்தை இழக்க செய்தன. ஒரு நாள் அவர் ஒரு தேவனுடைய ஊழியரோடு தனிமையிலே சற்று நேரத்தை செலவழிக்க விரும்பினார். அந்த ஊழியரை பார்த்து, ஐயா, கிறிஸ்தவர்களுடைய முகமெல்லாம் சந்தோஷமாயிருக்கிறதை கண்டிருக்கிறேன். அந்த சந்தோஷத்தின் வழி என்ன என்று எனக்கு சொல்லித் தருவதுடன் அந்த சந்தோஷத்திற்குள் என்னை வழி நடத்துவீர்களா என்று கேட்டார். இதுதான் தக்க தருணம் என்று எண்ணி அந்த ஊழியர் அவரை அன்போடு கல்வாரி சிலுவையண்டை வழி நடத்தினார். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் குறித்து பேசினார். அந்த செல்வந்தன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்த போது அவருடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் வந்துவிட்டது. அப்போது அவர் அங்கே இருந்த பல பூக்களை பார்த்தார். எவ்வளவு அழகான பூக்கள் என்று சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார். ஆறுகளை பார்த்தார். என் ஆண்டவர் எனக்காக உண்டாக்கின ஆறுகள் அல்லவா என்று சொல்லி களி கூர்ந்தார். மலைகளை பார்த்து, மலைகள் இவ்வளவு அழகாயிருந்தால் அதை உருவாக்கிய தேவன் எவ்வளவு அழகாயிருப்பார் என்று சொல்லி களி கூர்ந்தார். ஏற்கனவே அங்கே பூக்கள், ஆறுகள், மலைகள் இருந்தது உண்மைதான். ஆனால் அதை பார்த்து அவர் களி கூர்ந்ததில்லை. ரட்சிக்கப்பட்ட பின்போ எதை பார்த்தாலும் அவருக்கு களி கூறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாயின. காரணம், இயேசு உள்ளத்தில் வாசம் செய்கிறதினாலே சந்தோஷம். பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷப்படுவதற்கு இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு. உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தேவனை அப்பா, பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெறுகிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்திற்குள் அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் பெற்றுக்கொள்ள உரிமையாளராகி விடுகிறீர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று வேதம் கூறுகிறது. ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னை உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் உள்ளத்திலிருந்து எல்லா பயத்தையும் துக்கத்தையும் எடுத்து போடும். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பும். என் வாழ்வில் காணப்படும் எரிகோவின் மதில்கள் யாவும் விழுந்து போவதாக. ஆண்டவரே, என் கொம்பை உயர்த்தி என்னை கனப்படுத்தும். எனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களுக்கு எதிராக போரிடும். எனக்கு வேண்டியவற்றை அருளி செய்து உம் சித்தத்தின்படி என்னை செழிக்க செய்வீராக. உமக்குள் நான் எந்நேரமும் களி கூற உதவும். மற்றவர்களுக்கு நான் சந்தோஷத்தை தருகிறவளாக இருக்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.